ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலி வெங்கி அத்லூரி டைரக்ட் பண்ணியிருக்கிற, சூர்யா ஆக்ட் பண்ணியிருக்கிற படம் த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இதை பார்த்து பேர் எப்படியா வச்சாங்க சத்தியமாக தெரியல. பேர் சொல்லும்போது ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. பேர் ரைமிங்காக வச்சிருக்கலாம், ஏன் வைக்கலன்னு தெரியல. இந்த பேர்லேயே ஒரு நெகட்டிவிட்டி இருக்குங்க. பேரை சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு ரைமிங்காக கிளாசிக்காக இருந்தால் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இது எப்படி இருக்குன்னா, விட்டுங்க, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பேர்லேயே நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். சரி, இப்போ ஸ்டார்டிங் நெகட்டிவ் வேணா. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேஸ்டிங் சொன்ன மாதிரி தான். சூர்யா, மமிதா பைஜு மெயின் கேஸ்டிங் சொல்லிடுறேன். அப்புறம் ராதிகா, நாசர், இவங்க தான் மெயின் கேஸ்டிங்கு. இதை தாண்டி இந்த படத்தில் பாசிட்டிவும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மமிதா பைஜு. அவங்களோட ஆக்டிங்கும் சரி, டான்ஸும் சரி, டியூட் பட்டம் என்னதான் கலாச்சாரம், அந்த படத்தில் அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருக்கும். அவங்க டான்ஸ், அந்த ஊரும் பிளட் பார்த்து எப்படி பேர் பிடிக்கும் தெரியல, சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் அந்த பாட்டு டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் சில கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு டான்ஸ் மட்டும் பிடிச்சிருக்கு அந்த படத்தில். அதை தாண்டி பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டைலாக்ஸ்ல கொஞ்சம் காமெடி இருக்கு. அதாவது அவங்க டைலாக்ஸ் சில இடத்துல வந்து பேசுகிற டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்தாலும், சில டைலாக்ஸ் எல்லாம் முக்கால்வாசியில் கேவலமாக இருந்தாலும் டியூட் படமாக தான். அவங்க பேசும்போது அவங்க பேசுகிற விதமும் அதாவது நமக்கு சிரிப்பு வந்துட்டு. ஏன்னா நம்ம இயல்பாக இந்த கெட்ட வார்த்தையில் 18+ டைலாக்ஸில் பேசி பேசி பழகிட்டோம். நம்ம சுச்சுவேஷனில் எங்கேயும் போனாலும் சரி 18+ பழகிடுச்சு. ஸோ அது நம்ம பேசும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசும்போது சிரிப்பு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த படத்துலையும் அவங்க பேசும்போது 18+ டைலாக் சிரிப்பு வளர்க்குறது தெரியுது. இதுக்கெல்லாம் சிரிப்பாக வளர்க்குற கேவலமாக கான்செப்ட் டைலாக் தோணுது. இருந்தாலும் சிரிப்பு வருது. நாம அதில் தேட்டரில் எல்லாம் சிரிக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஏதெல்லாம் காமெடி சிரிப்பே வரலன்னு சொல்லுவாங்க. பாரி அவர்கள் மாதிரி அவங்கெல்லாம் வந்து இந்த தூத் படத்தை பார்த்து எப்படிதான் சிரிக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிரிப்பு, ஏன்னா பாரி அவர்கள் மாதிரி யாருமே ரொம்ப கொச்சையான வார்த்தையை மேக்சிமம் பேச்சில் யூஸ் பண்ண மாட்டாங்க. சுத்தமில்ல அவர் பேர் போனவர். இதை பார்த்தேன் இந்த சட்டசபையில் அவர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்க. சட்டசபையை தாண்டி உதயநிதி பற்றி பேசும்போது அவர் பேசுகிற அந்த உச்சரிப்பெல்லாம் எவ்வளோ சூப்பர். அவர் தமிழ் அவர் பேசும்போது சூப்பராக இருக்குங்க. அதனாலே அவர் வேறு பாஷை அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. அதனாலே அவருக்கு தூத் படம் செட்டாகாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம லோக்கல் பாஷை பேச பழகிட்டோம். ஸோ நமக்கு அந்த டைலாக்ஸ்ன்றது ஒத்து போச்சு. என்னடா கேவலமாக டைலாக்ஸ், கேவலமாக கான்செப்ட் இருந்தாலும் டைலாக்ஸ் பேசும்போது சிரிப்பு வருது. ஸோ இந்த படத்தில் செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் காமெடி தாங்க. அந்த டைலாக்ஸ் காமெடி பார்க்கும்போது நல்லா படத்தில் சிரிப்பு வரும். ஓகே, பாசிட்டிவ் பாயிண்ட் முடிஞ்சா நெகட்டிவ்ஸ் இதை போயிடுவோமா? அடிஷ்னல் லிஸ்ட்டே இருக்குங்க, லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தாங்க. அதாவது சூர்யா சின்ன வயசுல சூர்யா அவங்க அப்பா நல்லா பாசமாக பார்த்துப்பேன், நல்லா அன்பா பார்த்துப்பேன், நல்லா ட்ரெயின் பண்ணுவார். ஒரு கட்டத்து மேலே ஒய்ஃப் மேலே லவ் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு செகண்ட் மேட்ச் பண்ணிப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை விடாமல் 2 பேரும் பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் வாரத்தில் அந்த மாதிரி மாறி மாறி போகுது, மாறி தங்குது, அந்த மாதிரி இருப்பார். ஆனால் செகண்ட் மேட்ச் பண்ணிப்பார். அதை பிடிக்காத சூர்யா வந்துட்டு ஃபேமிலியை கொஞ்சம் இந்த மாதிரி இந்த லவ் எல்லாம் வேணாம். அவங்க அப்பா பண்ணும்போது புரிஞ்சு போச்சு இவருக்கு அந்த லவ்ல இன்ட்ரெஸ்டும் அந்த ட்ரூத்ஃபுல்னஸும் எதுவும் பிடிக்காம வேலை உண்டு, பேஷனு, வேலை, வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா சும்மா பார்க்குறது, இதுலயே இருக்காது. ஆனால் அதுக்குன்னு சொல்லி ரொம்ப கெட்டது கிடையாது, நல்லவர் தான். அவர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கை கொடுக்குறவர் தான். ஆனால் எமோஷனில் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகாமல், ஏன்னா எமோஷன் இருந்தால் இந்த மாதிரி தான் அவங்க அப்பா அம்மா ஏதாவது நடந்துருமோ சொல்லி நம்ம மாறி பயம் இருக்கலாம். அதனால எமோஷனல் இன்வால்வ் ஆகாமல் தனியாக இருந்தவர். கடைசியில் அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வாரிசு கொடுக்கணும், அதாவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும். இதுதான். அது நடந்துச்சா இல்லையா, அதுதான் கொஷின். அதாவது மமிதா பைஜு அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்களே, இதுதான் பேசிக்காக ஒருத்தன். சிம்பிளாக சொல்லலாம், கரெக்டாக படத்தோட கான்செப்டே கேவலம். அதாவது அவங்க அப்பா ஒரு பக்கம் நான் இருக்குன்னு தோணினாலும், இது இந்த ராமர் கடமை இந்த ராமாயணத்தில் இருக்குல்ல, என்னதான் பேரை விட்டுருங்க, அந்த பேர் மாட்டேன், மூக்கு வெட்டுக்காரர்கள் ராமாயணத்தில் இந்த ராமாயணத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் என்னதான் சீதாவை மூக்கு வெட்டு கேரக்டர் ரகுல் பிரீத் சிங் கூத்து வந்து இன்னும் அழகாக மேக்கப்பில் போட்டு காட்டினாலும், ஒரு ராமன், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ராமர் எப்படி மீன்ஸ் நான் என்னதான் அழகாக இருந்தாலும், நான் ஒருத்தனை கட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, நான் என்னதான் அழகாக இருந்தேன், நீங்கள் சொப்பட சொல்லிட்டு உலகத்தில் எல்லா அழகாக போது கூத்து வந்தாலும் என் மனசு அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் செட் இருக்குல்ல. அவன் எவ்வளோ கேவலமா உன்னோட அழகாக இருந்தாலும், உன்னோட அளவு கம்மியாக இருந்தாலும் என் மனசு அவங்க தான் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அதில் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளைக்கான அழகு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் அவர் சொல்ற
லவ் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி அப்புறமா இன்னொரு பொண்ணு லவ் வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு ஏன் அர்த்தம்னா, நீங்கள் நான் இங்கே பாடி ஷேமிங் பண்ண சொல்லி யாரும் நினைக்க வேணாம். நான் ஃபேக்டாக சொல்லிட்டு இருக்கேன். படத்தோட கேஸ்டிங் அப்படி பண்ணியிருக்காங்க. அது என் தப்பு கிடையாது. நீங்கள் கேஸ்டிங் டேரக்டர் கேஸ்டராக கேட்கணும். ராதிகா இந்த படத்தில் ஓகே மேரேஜ் ஆயிடுச்சு எல்லாம் ஓகே தான். ஆனால் ராதிகாவை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வயசு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. அவங்க காட்டுற விதம் கொஞ்சம் அழகா ஸ்லிம்மா ஃபிட்டா. இதை காட்டுறது வேலை பாடி ஷேமிங் நினச்சிடாதீங்க. நான் ஃபேக்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஃபிட்டாக அழகாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஆம்பளைக்கு என்ன தோணும், அழகா இருக்க நம்ம ஒய்ஃப் அழகால நமக்கு யாருக்கும் பிடிக்காது. குண்டா இருப்பாங்க வேற அவங்க ராதிகா வேற. குண்டா ஒரு அம்மா ஸ்டாண்டர்ட்ல போயிடுவாங்க. ஏன்னா குழந்தை பிறந்தாச்சு. ஸோ அம்மா ஸ்டாண்டுக்கு போயிட்டு குண்டாயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு கொஞ்சம் அந்த கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். ஏன்னா அப்பா அம்மாக்கு ஆகிடுவாங்கல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாண்டி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணும். ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஆகிடுவாங்க. அப்பா அந்த ஹஸ்பண்ட் அப்பா அம்மா மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அந்த கனெக்ஷன் கம்மியாக இன்னொரு அழகாக பொண்ணு ஸ்லிம்மாக பார்க்கும்போது வரும். அசல் வரக்கூடாது. ஆனால் இதில் வந்திருக்கு. அதை ஒரு நியாயப்படுத்துறது அது ஹீரோக்கு பிடிக்கல. நான் சொன்னல பத்திர கான்செப்டே கேவலம். இந்த ஜூட் பத்திர கான்செப்ட் கேட்ட மாதிரி தான் இருக்குது இந்த படம். நீங்கள் டைட்டில் பார்த்து வந்துருப்பீங்க. அதனால எல்லா சீன்ஸும் ஜூட்டோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கேன். புரியுதா? நீங்கள் டைட்டில் பார்த்தா வந்துருப்பீங்க. அதனால எல்லா சீன்ஸும் ஜூட் அந்த மம்மிஜா ஆக்டிங்லேயும் டான்ஸ் எல்லாம் ஜூட்டை கம்பேர் பண்ணுறேன். காமெடிலையும் ஜூட்டை கம்பேர் பண்ணுறேன். கான்செப்ட்லையும் ஜூட்டை கம்பேர் பண்ணுறேன். அதில் வந்துட்டு சொந்த கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு கூட இதில் செகண்ட் மேரேஜே நியாயப்படுத்தி பேசுறது. லவ் கம்மியாயிடுச்சு நான் இன்னொரு பொண்ணு தேடி போயிட்டேன்னு சொல்லி செகண்ட் மேரேஜே கேவலப்படுத்தி பேசுறது. ஸோ செகண்ட் நெகட்டிவிட்டி இந்த படத்தில் மெயின் நெகட்டிவ் சூர்யா தாங்க. சூர்யா சொல்லலாம், நாசர் சொல்லலாம், ராதிகாவும் சொல்லணும். ஏன்னா ஆளுக்கு வயசுக்கு தகுந்த கேரக்டராக அவங்க படத்தில் இல்லை. சரி பெரியவங்க விடுங்க, ஃபஸ்ட்டு பசங்க மாதிரி சூர்யா பார்ப்போம். எங்க ஆக்டர் தான் சூர்யா பார்ப்போம். ஏங்க கருப்பு படத்தில் உங்க எமோஷன்ஸ், அதாவது ஒரு ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் 2 படம் 3 படம் எடுத்துட்டு முதல் தடவை உங்க கூட ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுத்துட்டு உங்களுக்கும் அவருக்கும் அவ்வளோ பெரிய பேரை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. கருப்பு படம் மூலியமா உங்களுக்கு எவ்வளோ பேர், உங்களுக்கு அப்புறம் அந்த ஆர்ஜே பாலாஜிக்கு எவ்வளோ பெரிய பேர் வந்துச்சு. அவ்வளோ அழகான படத்தை ஒரு அவ்வளோ பிரம்மாண்டமான கான்செப்ட்ல அந்த மியூசிக்கும் சரி, அனிமேஷன் சரி, அவ்வளோ அழகான எமோஷன்ஸும் சரி, அந்த ஆக்டிங் பூஸ்டும் சரி, அவ்வளோ அழகாக உங்களை நீங்கள் டவுன்ல இருந்தீங்க. கங்கோ படம் மூலமா டவுன்ல இருந்தீங்க. உங்களுக்கு அவ்வளோ பெரிய பேரை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நீங்கள் காப்பாற்றிக்க வேணாமா? அதை விட்டுப்புட்டு அத்தை பத்தி இந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னா, இந்த கமலஹாசன் மாதிரி தான் விக்ரம். அதுக்கப்புறம் டவுன்ல இருந்தாரு. விக்ரம் படம் டவுன்ல இருந்தாரு. விக்ரம் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து நல்ல பேரை கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்த படம் இந்தியன் டூவே கோவிந்தா. அதுக்கப்புறம் தக்லஸ் சொல்லவே வேணாம். ரஜினி சார் தானே ஜெயிலுக்கு முன்னாடி டவுன்ல தான் இருந்தார். 2.0 அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ஆயிட்டார். ஜெயிலரு நெல்சனு எப்படியோ பேர் தூக்கி வச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த வேட்டையில மொத்தமாக டவுனு. அதுக்கப்புறம் கூலியில் இன்னும் டவுன். அதே மாதிரி தான் சூர்யா சாரும் உங்களை அவ்வளோ பெரிய ஸ்டாண்ட்ல வச்சுட்டு அவர் போயிருக்காரு. நல்ல படம் கொடுத்துட்டு அவ்வளோ கலெக்ஷன் வச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்கள் அதை காப்பாற்றிக்க வேணாமா? அடுத்த படமா இப்படி கொடுப்பீங்க. அட்லீஸ்ட் 2 படமா சீட் கொடுக்கலாம். அடுத்த படமா இந்த மாதிரி டூட் மார்க் கொடுக்குறதா ரொம்ப டிஸ்பெக்ட். அதாவது காமெடி இருக்குங்க, சிரிக்கலாம், ஓகே தான். ஆனால் டியூட் ஆச்சு 2 மணி முடிஞ்சிடும் படம் ஃபுல்லாக. 2.25 மணி 2 மணி நேரம் போகான்னு நினைக்கிறேன். 2.25 மணி முடிஞ்சிடும். ஸோ இருந்தாலும் அந்த படத்தில் மமிதா பாஜியோட ஆக்டிங்க்கும் பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங்க்கும் அந்த எல்லா காமெடியும் சிரிப்பு வருது. எல்லா காமெடியும் அவங்க என்ன ஆக்டிங் யூடியூப்ல எல்லாம் பேசினாலும் சிரிப்பு வருது. கான்செப்ட் கேவலம் சொல்லிட்டு 10 கலெக்ஷன் வச்சு என்ன சிரிப்பு வருது இல்லை. எல்லாரும் இப்போ சிரிச்சுட்டு வந்தாங்க, சிரிப்பு வருது. ஆனால் 10 கான்செப்ட் கேவலம் தான். அது அப்பா சொன்ன இதே மாதிரி இதே படத்துல தான் கான்செப்ட் கேவலம். படம் 2.45 2 hours 41 minutes. அங்கேயாச்சும் 2.25 மணி எல்லா காமெடிக்கும் சிரிப்பு வந்துரு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ஜோக் இருக்கு வச்சுக்கோங்களேன். ரவுண்ட் ஆஃபா 50 ஜோக்ல 10 ஜோக்கு தான் சிரிப்பே வருது. 10 12 15 வச்சுக்கோங்களேன். அதாவது 4ல் 1 பங்கு தான் சிரிப்பு வருது. மீதி 4மே முக சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்கு காமெடிஸ். ஏங்க இந்த படத்துல அந்த எமோஷன் சுத்தமா இந்த படத்துல நீங்க சத்தியமா சொல்ல இந்த படத்தை இந்த செகண்ட் நெகட்டிவா சொல்லிடுறேன். இந்த படத்தை சுத்தமா எமோஷனே ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்துல எமோஷன் இருக்கணும். இந்த படத்துல மேஜர் நெகட்டிவ் எமோஷன் தான் நெகட்டிவா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு எமோஷன் வரும்போதும் அது கனெக்ட் ஆகணும். ஆனா அங்க வந்துட்டு கருப்பு படத்துல சூர்யா காட்டின அந்த வெளிக்காட்டின அந்த ஆக்டிங்க்கும்
அவர் அந்த வந்து இந்த கருப்பு பண்ண அதை பத்தில பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா எதுக்கு இந்த கேஸ் ஜெயிக்க வச்சுங்க, பொண்ணே இல்லை இப்போ இந்த காசு என்ன பண்ண சொல்லி சொல்லும் போது அவர் எமோஷன் கொடுப்பாரு பாருங்க ஆக்டிங்ல, நமக்கே கண் கலங்கிடும். அந்த மாதிரி ஒரு எமோஷன் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு ஆக்டிங் பொட்டன்ஷியல் வச்சிருக்கிற நீங்க சூர்யா அவர்கள், இந்த படத்துல ஏன் உங்க ஆக்டிங் இவ்வளவு கேவலமா இருக்கு? எமோஷனை வெளிக்காட்ட தெரியல. உங்களை விட ஒரு கொஞ்சமா மமிதா பஜ்ஜு ஆக்டிங் நல்லா அந்த எமோஷன் அதனாலே கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. ஓப்பன் சொல்றேன், மமிதா பஜ்ஜோட அந்த ஆக்டிங்னாலேயே அந்த காமெடியும் எமோஷன் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. ஆனா இந்த படத்துல சூர்யா சுத்தம் ஆக்டிங் வரலையா இல்ல டைரக்டரால கொண்டு வர முடியலையா, டைரக்டர் மிஸ்டேக் ஆக்டர் மிஸ்டேக் தெரியல. சூர்யா எல்லாம் ஆக்ட் பண்ணுவாரு, டைரக்டர் சொல்லி தராட்டியும் அவர் பண்ற ஆக்டிங் நல்லா தெரிஞ்சதுதான். ஜெய்பீமு வேற என்ன சூர்யா போட்டு அவர் ஆக்டிங் தெரியும், நல்லா பண்ணுவார். ஆனா எதுக்கு இது பார்த்தா சொதப்பதான் சுத்தமா போயிடுது. ஏன்னா எமோஷனை வெளிக்காட்ட முடியாம வெளிக்காட்டவே தெரியாம கடைசியில எமோஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம மமிதா பஜ் ஏதோ வந்து ஒப்பேற்றதுனால கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. ஆனா எமோஷன் சுத்தமா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் சூர்யா ஒருத்தங்க ராதிகா, ஏமா அவ்வளோ வயசு இருக்கவங்களுக்கு இந்த படத்துல காமெடி நீங்க நடிக்கலாம், பிரச்சனை இல்லை. காமெடி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சில சிரிக்கவே நடிக்கலாம். இந்த லவ் டுடே மாதிரி சில சீன்ஸ் நீங்க எமோஷனல் நல்லா ஆக்ட் பண்ணி லவ் டுடே மாதிரி எமோஷனலாக வெளிப்படுத்துனீங்க, காமெடி நீங்க பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்றவன். ஆனா இந்த படத்துல நீங்க பண்ற காமெடி உங்க வயசுக்கு தகுந்த காமெடியா? உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது படத்துல? நீங்க ரியலா வேணாம், படத்துலயே உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? அம்மா மாதிரி இருந்துக்கிட்டு பையன் பண்ற விஷயத்தெல்லாம் அங்க இருக்கிற சீன்ஸ் எல்லாம் ராதிகா மட்டும் இல்ல, நான் சேர்த்து சொல்றேன், நாசர் மட்டும் இல்ல, இந்த படத்துல எல்லா பெரியவங்க கேட்ட எல்லாரும் சேர்த்து சொல்றேன், வயசுக்கு தகுந்த காமெடியை பண்ணி சிரிக்க வைங்க. உங்க வயசுக்கு தகுந்த காமெடி பண்ணாதனால அந்த இடத்துல அந்த காமெடி இருக்கக்கூடாதுனால. ஆனா அதாவது இந்த படத்துல இந்த இடத்துல காமெடி இருக்கக்கூடாது, எமோஷன் போயிட்டு இருக்கு, அது கனெக்ட் ஆகல தெரியுது. அதாவது அந்த எமோஷன் கனெக்ட் ஆகல, ஏன்னா சூர்யா ஆக்டிங் சுத்தமா கேவலமா இருக்கு, எப்படி கனெக்ட் ஆகும்? ஸோ அது எமோஷன் கனெக்ட் ஆகல தெரியுது. ஆனா அந்த இடத்துல எமோஷன் கனெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு டக்குனு உங்க காமெடியை பண்ணி அந்த காமெடி கேவலமான காமெடியை பண்ணி ராதிகாவும், அதாவது இந்த ராதிகா மேடமும் நாசர் ரெண்டு பேருமே அந்த காமெடி இன்வால்வ் ஆகி அந்த காமெடி நல்லா இல்லாம உங்க வயசுக்கு தகுந்த காமெடியும் பண்ணாம எதுவுமே கனெக்ட் ஆகல. பார்க்கும்போது அது சத்தியமா சொல்ல இந்த படம் 3 மணி நேரம் பார்த்து தலைவலி வந்துச்சு. நான் ரிவ்யூவும் லேட்டாக போகிறது காரணமே அதுதான். சுத்தமா அந்த எந்த ஒரு எமோஷனும் ஒர்க் அவுட் ஆகல. எமோஷன் ஒர்க் அவுட் ஆக மேடு நெக்ஸ்ட்னா காமெடி கேவலமா பண்ணிட்டு, அதுக்கு சிரிப்பை வராத காமெடியில பண்ணிட்டு, எமோஷன் இல்லை பிரதீப் ரங்கனா மாதிரி அவ்வளோச்சும் எமோஷன் காட்டினாரு, ஸோ சிரிப்பு வந்துச்சு. ஆனால் இந்த படத்துல சூர்யா ஆக்டிங் எங்க போச்சு? சூர்யா ஆக்டிங்கும் சரி, ராதிகா மேடம் ஆக்டிங்கும் சரி, நாசரோட ஆக்டிங்கும் சரி, யாரோட ஆக்டிங்கும் வெளியிலே வராம எந்த ஒரு எமோஷனும் கனெக்ட் ஆகலைங்க. எமோஷனும் கனெக்ட் ஆகல, எமோஷன் இல்லை இந்த படத்துல, எல்லாம் கேவலமான எமோஷன்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி கேவலமான காமெடியை பார்த்தாங்க, அதுவும் கனெக்ட் ஆகல. எங்கேயோ ஒரு இடத்துல மமிதா சொன்ன மாதிரி 10ல் 4ல் 1 பங்கு காமெடி தான். அங்கங்க மமிதா பாய்ஜு அந்த இடத்துல எமோஷன் இருக்காதன்றதுனால மட்டும் இல்லை, அங்க மட்டும் கொஞ்சம் அவங்க ஆக்டிங் பொட்டன்ஷியலை வச்சு சிரிக்க வச்சிருக்காங்க. அதை தாண்டி படம் ஃபுல்லாங்க நான் பார்த்து தலைவலி வந்துச்சு. நல்லா ரிவ்யூ லேட்டாக போறேன், தலைவலி அவ்வளோ தலைவலி கடுப்பாச்சு எனக்கு. இந்த ஜூத் பத்தை கலாய்ச்சாங்க, அவ்வளோ கலாய்ச்சாங்க, அட்லீஸ்ட் அதுல சிரிப்பாச்சும் வந்துட்டு. இந்த படத்துல முக்காவாசி ஜோக் சிரிப்பே வரல, முகம் சுளிக்க வைக்க தண்ணி அருவறுப்பா இருக்கு. என்னதான் பண்ணிக்க டேரக்டர் இந்த படத்துல? ஏன்னா இந்த படத்துடைய டேரக்டருடைய இந்த ஃபிலிமோட லிஸ்ட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் தெலுங்குல ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் தெலுங்குல என்னன்னா இந்த ரேஞ்சிடி படம் நித்தின்னு, செகண்ட் அகில வச்சு மிஸ்டர் மஜ்னு, ரெண்டுமே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தொழில் பிரேமா வருணை வச்சு, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா அருமையான லவ் ஸ்டோரி படம், நல்லா ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் தமிழில் வந்தார், தமிழில் ஃபர்ஸ்ட் வாத்தி தனுஷ் வச்சு, அது டீசென்ட் ஹிட்டாச்சு, நல்லா ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்ல படத்தப்பட்ட கலெக்ஷன் வச்சு கொஞ்சம் கம்மி தான், ஆனால் நல்ல படத்தப்பட்ட படம் இது லக்கி பாஸ்கர். எவ்வளோ அருமையான கதை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபிலிமோகிராஃபி லிஸ்ட்டில் மிஸ்டர் மஜ் வந்து கொஞ்சம் கேவலமாக கான்செப்ட் தான், அதை விட்டுங்க தள்ளி. மற்ற எல்லா படமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ரொம்ப டீசன்ட் சொல்ல முடியாது, நல்லா. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் லக்கி பாஸ்கர், அவ்வளோ சூப்பரான படம், அவ்வளோ பேர் வந்துச்சு. இந்த அளவுக்கு அழகான படம் எடுத்துக்கிட்டு யார் இந்த டேரக்டர் கதையை சொன்னா அது எப்படி அக்செப்ட் பண்ணாரு? முக்கியமா இந்த கதையை சூர்யாவுக்கு யார் சொன்னா அதே ஒரு சூர்யா அக்செப்ட் பண்ணாரு. கருப்பு படத்துல நீங்க கான்செப்ட் கேட்டோடனே எஸ்ஆர் சொல்லாம புரிய ஓகே சொல்லிட்டீங்கன்னா அது புரியுது, ஏன்னா அது காட் கான்செப்ட், ஆர்ஜியா பட் சூப்பராக இருக்காது, ஓகே. இந்த படத்துல கான்செப்ட் நீங்க கேட்டீங்களா இல்லையா, ஜஸ்ட் காசுக்காக ஏதாவது ஓகே சொல்லிட்டீங்க, சத்தியமா புரியல. ஏன்னா படத்துல கான்செப்டும் கேவலம், அது
ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரியே டைலாக்ஸ் இல்லை, அந்த சுச்சுவேஷன் கிடையாது, மேக்கிங்ஸும் கிடையாது. 10 பத்தி 185 கோடியா கண்டிப்பா தெரியும். கருப்பு படம் 300 கோடி வித்தாச்சு. இந்த படமா தான் அதாவது அமரன் சிவகார்த்திகேயன் பண்ணிருப்பல அமரன். அந்த படத்துல இதுக்கு முன்னே அந்த படத்துல வந்துட்டு ஒரு 100-120 கோடி தான் போட்டிருப்பாங்க. இந்த கருப்பு படம் மாதிரி கலெக்ஷன் 300 கோடி வித்துச்சு. நல்லா நிறைய பேர் பார்த்தாங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மதராசி படம் ஒரே 185 கோடி. படம் ஓல் டீசென்ட் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் கனெக்ட் ஆகல, ஸ்டோரி கொஞ்சம் போர் அடிச்சுது, அதனால படம் ஃபிளாப். இப்படியே அதே சீன் தான் 100 கோடி மாதிரி இருக்கும்போது கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு கருப்பு படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஃபேம் வந்துச்சு, திரும்பவும் பட்ஜெட் ஏற்றிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது. அதில் வந்து கோர்ட் ரூம் ட்ராமா வேறு, ஃபுல்லாக லொக்கேஷன் அதிகம் வேறு, அதுக்கு பட்ஜெட் போடலாம். ஆனால் 185 கோடி போடுற அளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது. இந்த படம் தலைவலி தாங்க வருது. வயசுக்கு தகுந்த காமெடியோ வயசுக்கு தகுந்த அந்த எமோஷனோ யாருக்கிட்டையுமே இல்லை. ஏங்க இந்த சில காமெடியில் பார்க்கும்போது பெரியவங்கள நீங்க பார்க்கல, இந்த இதெல்லாம் காமெடின்னு சொல்லி சிரிக்கிறாங்க, அவ்வளோ கொச்சையா இருக்கு ஒவ்வொரு டைலாக்ஸும். இதுக்குள்ள எப்படி உங்களுக்கு சிரிப்பு வந்து சத்தியமா புரியல. சிரிக்கலங்க, நான் 2-3/4 மணி நேரத்துல அங்கங்கெல்லாம் என்ஜாய் பண்ணேன். அதுவும் சின்ன சின்ன காமெடி என்ஜாய் பண்றத, எமோஷன் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. காமெடி பட்டுக்கு கேவலம். சூர்யா ஆக்டிங் கருப்பு படத்துல அவ்வளோ சூப்பர் ஆக்ட் பண்ணிட்டு இந்த படத்துல கேவலம் பண்ணிட்டாரு. வேற என்ன இருக்கு, வேற என்ன சொல்றதுக்கு இல்லை இந்த படத்துல. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்க யாருக்காச்சும் இந்த படம் ஏன் ப்ரோ படம் நல்லா இதெல்லாம் சிரிச்சுட்டு வாயை புண்ணாகாம சிரிச்சுட்டு வந்தேன், ஏன் இப்படி சொல்றீங்க, காசு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. விஷயம் என்னன்னா, எனக்கும் சிரிப்பை சொல்லல, நாளில் ஒரு காமி சிரிப்பை வந்து அங்கங்க. ஆனா அதுக்கு வந்து 2.25 மணி நேரம் படம்லாம் சிரிச்சுட்டே பார்க்க முடியாது. டியூர் வந்து 2 மணி நேரம் முடிஞ்சிச்சு, கேவலமா இருந்தாலும் முடிச்சுட்டு போயிட்டோம். ஆனா எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துச்சு. ஆனா இந்த மாதிரி 2.25 மணி நேரத்துல அவ்வளோதான் சிரிப்பு வருதுன்னா, அப்போ அந்த மொத்த முக்காவாசி படத்துல எவ்வளோ கொச்சையான காமெடிஸும் அந்த கனெக்டே ஆகிற எமோஷன்ஸும் எதுவுமே இல்லை. உங்களுக்கு எப்போ சொல்லிடுறேன், உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து சிரிப்பு வருதுன்னா தாராளமாக பார்த்துக்கு போங்க, வயிறா சிரிச்சுவாங்க. ஆனால் ஒன்றே சொல்லிக்கிறேன், காமெடி எந்த ஒரு விஷயத்தையும் மெயின்ல வச்சுக்காதீங்க. அங்கே சிரிச்சிட்டிங்களா தூக்கி போட்டு வேலையை பாருங்க. ஏன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு மெயின் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி போயிட்டு சிரிச்சிங்களா போய் அவங்க வேலையை பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மைண்டில் ஏற்றிக்கிட்டு வேணாம், மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா படத்தில் அதை வேலை பார்த்து ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்க. ஸோ இந்த படத்தை இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். இதெல்லாங்க இந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தை எக்ஸ்பெக்டே பண்ணல. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு எமோஷன் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இந்த படத்தோட காரணம் விஸ்வநாத் சன்சன் போது சரி அப்பா அம்மா பாசம் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கும்னு நினச்சேன். சரி வயசு இருக்கா அவங்க கூட ஏதாவது எமோஷன்ஸ் இருக்குன்னு நினச்சேன். லிட்டரலாக எந்த வயசுல யாரை வச்சு என்னென்ன காமெடி பண்ண விவசாயம் இல்லாம பெரியவங்களை வச்சு கேவலமான காமெடி, பசங்களை வச்சு கேவலமான காமெடி, சம்மந்தமே இல்லை. இந்த படத்துல ஃபைட் சீன் சொல்லு, ஃபைட் சீன் அப்படியே பேசவே கூடாது. இருக்கிற 2-3 ஃபைட் தான். வாரிசு படம் மாதிரி ரொம்ப நாடகம் மாதிரி போகுது. அந்த நாடகத்துல 2-3 ஃபைட் சீன்ஸ் இருக்கு. விஜய் ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சீக்கிரமா இருந்துச்சு. ஏன்னா விஜய் ஆச்சு ரசிப்போம் இருந்துச்சு. சூர்யா ஃபைட் நல்லா சீக்கிரமா இருக்கும் கருப்பு படத்துல. ஆனா இந்த படத்துல சுத்தமா ஃபைட் எதுவும் நான் சொல்ல மாட்டேன், பாருங்க நல்லா சொல்லவே மாட்டேன். ஏதோ ஃபைட் இருக்குன்னு இருக்கு, இதுதான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் படம் பார்த்து பிக்கஸ்ட் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். படம் எதுக்குதான் பார்த்தோம் சொல்லி தலைவலியில் இருந்துக்கிட்டு ஒரு நாள் லேட்டாக ரிவ்யூ பண்ண மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆகிட்ட படம் பார்த்துட்டு, லிட்டரலி ரொம்ப டிசப்பாயிண்ட்டு. சொல்றதுக்கு அவ்வளோதான், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் தப்பாக சொல்லியிருந்தேன் இல்லை போ இந்த சீன்ஸ் ஒன்று நல்லா கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிவ்யூ பண்ணுறது இந்த படம் கேவலமாக இல்லை கிடையாது, எனக்கு கேவலமாக இருக்குது. எனக்கு இந்த கான்செப்ட் எதுவும் பிடிக்கல, எல்லாம் கேவலமாக இருக்குது, கொச்சையாக இருக்குது. நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த படம் கண்டிப்பாக கலெக்ஷன் இருக்கும். ஏன்னா சொன்னல தேட்டரில் உட்காந்தேன் எல்லாம் சிரிக்கிறாங்க. சில காமெடி இல்லை, நான் வந்து சில காமெடி சிரித்தேன். ஆனால் முக்கால்வாசி பேர் நிறைய காமெடி சிரிக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த படத்தில் காமெடியில் சிரிப்பை வருது. அப்படின்னும் போது டூட் மாதிரி இந்த படமும் ஒரு கேவலமான கான்செப்ட்ல ஃபன்னியஸ்ட் காமெடிஸை வச்சு சிரிக்க வைக்கிற ஒரு படம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்துக்க போகலாம். டூட் படம் ஹிட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும். அட்லீஸ்ட் போட்ட காசாச்சும் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக காசு வந்து ஏன்னா சிரிக்க வருது இல்லை. தசல் விடா கேஸ். அதை தாண்டி உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை